இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 1995ல ரிலீஸ் ஆன பில்லி மேடிசன் அப்படின்ற படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். பல ஆயிரம் கோடிகளுக்கு ஒரே வாரிசான நம்ம படத்தோட ஹீரோ. ஆனா இந்த கோடிக்கணக்கான சொத்துக்களை ஹீரோவால அனுபவிக்க முடியல. ஏன்னா நம்ம ஹீரோவோட அப்பா ஹீரோ கிட்ட ஒரு சவால் விட்டுருப்பாரு. என்னன்னா 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உன்னை நான் தான் காசு கட்டி பாஸ் பண்ண வச்சேன். நீ படிச்சு பாஸ் பண்ணல, உன்ன மாதிரி ஒரு உதவாக்கரைக்கு இந்த சொத்துக்களை தர முடியாது. நீ திரும்பவும் 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உன்னோட சொந்த திறமையில படிச்சு பாஸ் பண்ணாதான் இந்த சொத்துக்கள் உனக்கு கிடைக்கும். அதுவும் 12 வருஷத்துல படிக்க வேண்டிய படிப்பை வெறும் 2 வாரத்துல நீ படிச்சு பாஸ் பண்ணணும்னு சொல்றாரு. ஹீரோ அவங்க அப்பா சொன்ன மாதிரியே படிச்சு பாஸ் பண்ணி அந்த சொத்துக்களுக்கு அதிபதி ஆனானா, இல்ல பாஸ் பண்ண முடியாம அந்த கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்தானான்னு ரொம்பவே சஸ்பென்ஸோட நிறைய திருப்பங்களோட சொன்ன படம் தான் இது. டைம் வேஸ்ட் பண்ணாம படத்துக்குள்ள போயிடலாம். நம்ம சேனல் இப்பதான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக்கும் பண்ணிடுங்க. இப்போ இந்த படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஜாலியா ஸ்விம்மிங் பூல்ல நீச்சல் அடிச்சுக்கிட்டே பொழுத கழிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோவுக்குன்னு சொல்லி வாழ்க்கையில எந்த ஒரு லட்சியமும் கிடையாது. அப்பாவோட காசுல நல்லா செலவு பண்ணிட்டு ஊர் சுத்திட்டு இருப்பான். அதே சமயம் ஹீரோவோட அப்பா ஒரு பிசினஸ் மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணிருப்பாரு. கம்பெனில வேலை செய்யற வைஸ் பிரசிடென்ட், மேனேஜர், இன்வெஸ்டர்னு எல்லாருமே அந்த மீட்டிங்க்கு வந்திருப்பாங்க. ஹீரோவையும் அந்த மீட்டிங்க்கு வர சொல்லியிருப்பாரு. ஆனா ஹீரோ பாத்ரூம்ல உட்காந்து பொறுமையா விளையாட்டுத்தனமா குளிச்சிட்டு இருக்கான். எப்படியோ ஒரு வழியா கிளம்பி அடிச்சு பிடிச்சு அந்த மீட்டிங்க்கு வரான். அப்ப ஹீரோவுக்கு பக்கத்துல உட்கார்ந்திருந்த இந்த கம்பெனியோட விபி ஹீரோவை பார்த்து முகத்தை ஒரு மாதிரி வச்சு கிண்டல் பண்றான். அதை பார்த்து கடுப்பான ஹீரோ விபியை பார்த்து கிண்டல் பண்றேன்னு கொஞ்சம் வார்த்தையை விட்டுறான். இதை பார்த்து கடுப்பான அப்பா, எவ்வளவு முக்கியமான மீட்டிங் இது, இங்க வந்து உன்னோட சேட்டையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க, ஒழுங்கா வெளியே போடான்னு சொல்லி அங்கிருந்து அனுப்புறாரு. ஹீரோவும் அதையெல்லாம் கண்டுக்காம அங்கிருந்து வெளியில வரான். இந்த மீட்டிங் எதுக்காகனா அப்பாவுக்கு வயசாகிட்டதால இந்த பிசினஸ்ல இருந்து அவர் ரிட்டையர்ட் ஆக போறாரு. அதை அனௌன்ஸ் பண்றதுக்காக தான் இந்த மீட்டிங். இவருக்கு இந்த சிட்டி முழுக்க ஏகப்பட்ட ஹோட்டல் இருக்கு. அதுல ஆயிரக்கணக்கான பேரும் வேலையும் பாக்குறாங்க. பல கோடி ரூபாய்க்கு இவர் அதிபதி. இந்த கோடிக்கணக்கான சொத்துக்களை தன்னோட பையனை நம்பி ஒப்படைக்கணும். ஆனா ஹீரோ எந்த ஒரு மெச்சூரிட்டியுமே இல்லாம சின்ன புள்ளத்தனமா குடிக்கிறது ஊர் சுத்துறதுன்னு பண்ணிட்டு இருக்கான். அதனால ஹீரோ நம்பி இவ்வளவு பெரிய சொத்தை எப்படி ஒப்படைக்கிறது? அப்படி கொடுத்தாலும் ஹீரோ இந்த பிசினஸ் ஒழுங்கா நடத்துவானான்றது சந்தேகம் தான். அப்போ அங்கிருந்த இந்த கம்பெனியோட விபி இந்த கோடி கணக்குல மதிப்புள்ள பிசினஸ் நம்ம ஹீரோட கைக்கு போயிடக்கூடாதுன்றதுல ரொம்பவே கவனமா இருக்கான். இந்த மொத்த சொத்தையும் தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறான். அந்த கம்பெனியோட மேனேஜரும் அங்கதான் இருப்பாரு. விபிக்கு அடுத்த பொசிஷன்ல இவர் தான் இருக்காரு. ஆனா இவருக்கு இந்த சொத்துக்கள் மேல எல்லாம் ஆசை இல்ல. அப்பாவுக்கு ரொம்பவே நேர்மையா பல வருஷங்களா இந்த கம்பெனிக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்பாவுக்கும் விபி இந்த பிசினஸ் மேல இவ்வளவு அக்கறையோட இருக்கிறத பார்த்துட்டு மொத்த பிசினஸோட பொறுப்பையும் விபி கிட்டே கொடுக்கலாம்னு நினைக்கிறாரு. இப்படி பிசினஸ விபி கிட்ட ஒப்படைக்க போறன்ற விஷயத்த நம்ம ஹீரோ கிட்டையும் சொல்றாரு. அதை கேட்டதுமே ஹீரோ ரொம்பவே கோவப்படுறான். இவ்வளவு சுலபமா தான் அப்பாவோட சொத்துக்களை இன்னொருத்தனுக்கு தூக்கி கொடுக்கறதுல ஹீரோவுக்கு உடன்பாடு இல்ல. அப்பாவை பார்த்து, உங்களோட ஒரே வாரிசு நான் தான், நான் எப்படி இந்த ஹோட்டலும் சொத்துக்களும் எனக்கு தான் வரணும், எதுக்காக தேவையே இல்லாம இந்த விபி கிட்ட கொடுக்கணும்னு கேக்குறான். இப்போதான் அப்பா இன்னொரு உண்மையை சொல்றாரு. ஹீரோ இப்போ காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கான். 1ஆவது வகுப்புல இருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நீ எந்த கிளாஸ்லயுமே பாஸ் பண்ணது இல்ல, எல்லா கிளாஸ்லயும் ஃபெயில் தான் இருக்க, ஒழுங்கா படிச்சதும் இல்ல. இருந்தாலும் இவ்வளவு பெரிய பணக்காரரோட பையனுக்கு படிப்பு வரலன்னு சொல்லி மத்தவங்க என்ன ரொம்பவே கீழே பார்ப்பாங்க. அதுக்காக தான் நீ 1ஆவது வகுப்புல இருந்து இப்ப காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் உன்னோட டீச்சர்ஸுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து தான் உன்னை பாஸ் பண்ண வச்சிருக்கேன். ஏன்னா உனக்கு படிப்புன்றது சுத்தமா வராது. இருந்தாலும் உன்னோட பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி போடணுன்றதுக்காக நான் பல லட்சங்களை பல கோடிகளை செலவு பண்ணிருக்கேன். அந்த அளவுக்கு நீ ஒஸ்டான பையன். உன்னை நம்பி எப்படி இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உன்னை நம்பி எப்படி ஒப்படைக்க முடியும்னு கேக்குறாரு. 1ஆவது கூட உன்னால ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ண முடியல, உன்னை நான் தான் காசு கட்டி பாஸ் பண்ண வச்சேன். மொத்தத்துல நீ சுத்த வேஸ்ட். உனக்கு படிப்பும் வரல, பிசினஸும் வரல. அட்லீஸ்ட் ஒரு பொறுப்பான பையனாவது இருப்பான்னு நினைச்சேன். ஆனா நீயும் குடிச்சிட்டு ஊரை சுத்திட்டு நான் சம்பாதிச்ச சொத்துக்களை எல்லாம் அழிச்சுட்டு இருக்க. உன்னை நம்பி கண்டிப்பா இந்த பிசினஸ ஒப்படைக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்பா பேசினதுல ஹீரோ கோவப்பட்டு, உங்களோட உதவினாலதான் நான் என்னோட படிப்பை முடிச்சிருக்கேன்னா அப்பேற்பட்ட படிப்பே எனக்கு தேவையில்ல. திரும்பவும் 1ஆவதுல இருந்து 12ஆவது வகுப்பு வரைக்கும் தன்னோட சொந்த உழைப்புல படிச்சு பாஸ் ஆகி காட்டுறேன் அப்படின்னு அப்பா கிட்டே சவால் விடுறான். அதுவும் 12 வருஷம் படிக்க வேண்டிய படிப்பை வெறும் 2 வாரத்துல நான் ஒவ்வொரு கிளாஸா பாஸ் ஆகி காட்டுறேன்னு சொல்றான். ஹீரோ சொன்னது கேட்ட அப்பாவும், நீ மட்டும் 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் நேர்மையான முறையில படிச்சு 2 வாரத்துக்குள்ள பாஸ் ஆகி காட்டிட்டா இந்த ஹோட்டல் பிசினஸ் உங்ககிட்டயே கொடுத்துறேன், அதோட கோடிக்கணக்கான சொத்துக்களையும் உனக்கே கொடுத்துறேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கறாரு. அப்பா கிட்ட வீரமா சவால் விட்டுட்டு ஹீரோ அங்க இருந்து போறான். அப்பா மேனேஜர் கிட்ட வந்து ஹீரோ இப்படி சவால் விட்ட விஷயத்த சொல்லி அவன் திரும்ப ஸ்கூல் போய் படிக்கிறதுக்கான ஏற்பாடை நீங்க தான் பண்ணணும்னு சொல்றாரு. மேனேஜரும் அதுக்கான ஏற்பாடு பண்ணி திரும்பவும் ஹீரோக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கி தராரு. அடுத்து கட் பண்ணா ஹீரோட வீட்டு வேலைக்காரமா ஹீரோ ஸ்கூல் போறதுக்காக லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி தராங்க. அதை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வெளியில ஸ்கூல் பஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸ்கூல் பஸ்ஸும் வருது. ஆனா ஹீரோவோட ஸ்டாப்ல நிக்காம பஸ் போகுது. இவ்வளவு பெரிய பையன் 1ஆவது படிக்கிறதுக்காக ஸ்கூல் போகணும்னு சொல்லி வெயிட் பண்ணுவான்னு அந்த பஸ் டிரைவர்
இவருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அப்பதான் கூட்டிட்டு வந்து ஹீரோவை ஸ்கூல்ல டிராப் பண்றாரு. ஹீரோ ஸ்கூலுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு டீச்சர் வருவாங்க. அந்த டீச்சருக்கு ஏற்கனவே ஹீரோவோட கதையெல்லாம் தெரியும். அதனால ஹீரோ கிட்ட பெருசா பேச மாட்டாங்க. உன்னோட வாழையெல்லாம் சுருட்டிட்டு ஒழுங்கா இந்த ஸ்கூல்ல படிக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ நேரா கிளம்பி அவனோட கிளாஸுக்கு போறான். கிளாஸுக்குள்ள போய் பார்த்தா சின்ன சின்ன பசங்க எல்லாம் அங்க விளையாடிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் கிளாஸ்க்குள்ள போய் உட்கார்றான். அந்த கிளாஸோட டீச்சர் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. ஹீரோவையும் ஒரு 5 வயசு பையன் மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க. எல்லா குழந்தைங்களும் கூட ஹீரோவையும் உட்கார வச்சு கதை சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்ச வாட்டி எல்லா குழந்தைங்களும் கிரவுண்ட்ல போய் விளையாடி ஹீரோவும் கூட போய் குழந்தைங்களோட குழந்தைங்களா விளையாடிட்டு இருக்கான். ஹீரோவோட வயசுக்கு கையில பால் எடுத்து அங்க இருக்க குட்டி குழந்தைங்க மேல அடிச்சு குழந்தைங்களை எல்லாம் ஓட விடுறான். திரும்ப லஞ்ச் டைம் வருது. எல்லா குழந்தைங்களோட ஒண்ணா ஹீரோவும் உட்காந்து சாப்பிடுறான். சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் எல்லா குழந்தைங்களுமே கிளாஸ் ரூம்ல படுத்து தூங்குறாங்க. ஹீரோவும் தூங்குறான். அன்னைக்கு சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சப்போ ஒரு குழந்தையை பிக்கப் பண்றதுக்காக பேரண்ட்ஸ் வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்பவே இளமையா இருக்காங்க. ஹீரோவும் போய் பேசலாமேன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட போய் கடலை போட்டுட்டு இருப்பான். அப்போ கரெக்டா ஹீரோவோட கிளாஸ் டீச்சர் அங்க வந்து இவனும் இந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான், அதுவும் 1வது படிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க. அதை கேட்டதுமே அந்த பொண்ணு சிரிச்சிட்டு அங்கிருந்து போறாங்க. ஹீரோ நேரா கிளம்பி டாய்லெட்டுக்கு வரான். ஆனா இப்போ பிரச்சனை என்னன்னா இங்க இருக்க டாய்லெட் எல்லாமே சின்ன குழந்தைகளுக்காகவே கட்டப்பட்டது. ஹீரோவோட ஹைட்டுக்கு அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ண முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்டு கால் வலிக்கு பொத்துன்னு விழுறான். திரும்ப வழக்கம் போல கிளாஸ் போயிட்டு இருக்கு. இந்த 1வது பாஸ் பண்ணணும்னா ப்ளூ கலர்ல ஒரு வார்த்தை வரைஞ்சு காட்டணும். 1வது வகுப்பு படிக்கிற பசங்களுக்கு இதுதான் ஃபைனல் எக்ஸாமா இருக்கும். இந்த மாதிரி வார்த்தை வரைஞ்சு காட்டிட்டாலே இந்த கிளாஸை பாஸ் பண்ணிட்டதா அர்த்தம். ஹீரோவும் அந்த வார்த்தை வரைஞ்சு அந்த கிளாஸ் டீச்சர் கிட்ட காட்டுறான். அவங்களும் அதை பார்த்துட்டு ஹீரோவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நீ இந்த 1வது பாஸ் பண்ணிட்ட, நீ அடுத்து 2வது கிளாஸ்க்கு போலான்னு சொல்றாங்க. 1வது பாஸ் பண்ணதுக்கே கிராஜுவேஷன் பார்ட்டி வைக்கிறான். அவன் கிளாஸ்ல கூட படிக்கிற குழந்தைங்க டீச்சர்னு எல்லாரையுமே கூப்பிட்டு பார்ட்டி பண்றான். குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாம் அவங்களோட பேரண்ட்ஸ் கூட வந்து நல்லாவே என்ஜாய் பண்றாங்க. நம்ம விபிய வந்திருக்க குழந்தைங்க எல்லாருமே செய்யறானுங்க. ஹீரோ 1வது பாஸ் பண்ணதுல அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஹீரோவை திட்டும் போது உன்னால 1வது கூட பாஸ் பண்ண முடியாது, அதுக்கு கூட நீ லாய்க்கலன்னு சொல்லி தான் திட்டிருப்பாரு. இப்போ ஹீரோ ஏதோ முயற்சி பண்றான், நல்ல வழியில தான் போறான்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஹீரோவை கட்டி பிடிச்சு பாராட்டுறாரு. அன்னைக்கு பார்ட்டியும் நல்லபடியா முடியுது. ஆனா ஹீரோ இந்த மாதிரி படிச்சு பாஸ் ஆகுறது விபிக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால ஹீரோவோட ஸ்கூல்ல இந்த தரைக்கு மாப் போடுறது, பாத்ரூம் கழுவுறதுன்னு ஒரு வயசானவர் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அவரை கூப்பிட்டு கொஞ்சம் பணம் கொடுத்து எப்பயுமே ஹீரோ மேல ஒரு கண்ணு வச்சுக்கோன்னு சொல்லி அனுப்புறான். அடுத்த நாள் ஹீரோ கிளம்பி ஸ்கூலுக்கு வரான். இப்ப 1வது பாஸ் பண்ணதுனால நேரா 2ஆம் வகுப்புக்கு போறான். இந்த 2ஆம் வகுப்பு பாஸ் பண்ணணும்னா டீச்சர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்கான ஸ்பெல்லிங்க சொன்னாலே போதும். இந்த 2ஆம் வகுப்பு டீச்சர் ஹீரோவை பார்த்து பெல் அப்படின்றதுக்கு ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோவும் HELL ஹெல் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஹீரோவோட படிப்பறிவு அந்த லெவல்ல தான் இருக்கு. இருந்தாலும் அந்த டீச்சர் தப்பா சொல்லியிருந்தா பரவாயில்ல, நான் உனக்கு ட்ரைனிங் தரேன், எல்லா குழந்தைகளோட ஒண்ணா நீ உட்காந்து படின்னு சொல்லி படிக்க வைக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நாள்ல ஹீரோ நல்லாவே ட்ரெயின் ஆகிட்டான். ஃபைனல் எக்ஸாமும் வருது. அந்த எக்ஸாம்ல ஹீரோவுக்கு கேட்கப்பட்ட கேள்வி, கோச் அந்த வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் சொல்லுன்னு கேட்பாங்க. ஹீரோவும் அழகா அந்த வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் சொல்லி இந்த 2ஆம் வகுப்பையும் பாஸ் பண்றான். இந்த 2ஆம் வகுப்பு பாஸ் பண்ணதுக்கும் அந்த கிளாஸ் பசங்க எல்லாம் கூப்பிட்டு வீட்டுல பார்ட்டி வைக்கிறான். அதுவும் வாட்டர் பார்ட்டி வைக்கிறான். எல்லா குழந்தைங்களும் ஜாலியா தண்ணியில விளையாண்டு என்ஜாய் பண்றாங்க. அடுத்த நாள் ஹீரோ கிளம்பி 3வது வகுப்புக்கு போறோம். இந்த 3ஆம் வகுப்புக்கான கிளாஸ் டீச்சர் யாருன்னா ஹீரோ முதல் நாள் ஸ்கூலுக்குள்ள வரும்போது ஒரு டீச்சரை மீட் பண்ணி பேசியிருப்பான். அவங்க கூட இவனை மதிக்காம போயிருப்பாங்க. அவங்க தான் இப்போ ஹீரோவுக்கு கிளாஸ் டீச்சர். ஹீரோவை பார்த்தாலே அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அதுவும் கிளாஸ்ல உட்காந்து ரொம்பவே சத்தம் போட்டு பேசிட்டு இருப்பான். அதுல கொஞ்சம் கடுப்பாகி ஹீரோவோட காதை பிடிச்சு தரதரன்னு வெளியில எடுத்துட்டு போய் ஒழுங்கா அமைதியா நில்லுன்னு சொல்லிட்டு வராங்க. அடுத்த நாள் கிளாஸ்லயும் ஹீரோ கிளாஸ கவனிக்காம நோட்ல ஏதோ வரைஞ்சிட்டு இருப்பான். டீச்சரும் கிட்ட போய் என்ன வரையறான்னு பாக்குறாங்க. ஒரு பொண்ணு பிகினி போட்டிருக்க மாதிரி அதை பார்த்து டீச்சர் கடுப்பாகி கையில சாக் பீஸ கொடுத்து நான் சொல்ற வார்த்தைய ஸ்மால் லெட்டர்ல போர்டுல எழுதுன்னு சொல்றாங்க. ஹீரோவும் எழுதுறான். ஆனா அவனுக்கு இந்த கர்சிவ் ரைட்டிங் அவனுக்கே எழுத தெரியல. ஸ்பெல்லிங்கும் தப்பு தப்பா எழுதுறான். இவன் இப்படி தப்பு தப்பா எழுதுனதை பார்த்து கிளாஸ்ல இருக்க சின்ன பசங்க எல்லாம் ஹீரோவை கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய பையனா வளர்ந்துருக்க, இது கூட தெரியலன்னு சொல்லி ரொம்பவே அசிங்கப்படுத்துறாங்க. இதுல ஹீரோ அவமானப்பட்டு அங்கிருந்து ஓடி போறான். அடுத்த நாள் சின்ன குழந்தை மாதிரி எனக்கு ஃபீவர் அடிக்குது, இன்னைக்கு என்னால ஸ்கூலுக்கு போக முடியாதுன்னு சொல்லி வேலைக்கார மாட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். அவங்களும் தெர்மோமீட்டர் வச்சு பார்த்துட்டு உனக்கு காய்ச்சல்லாம் கிடையாது, ஒழுங்கா ஸ்கூலுக்கு கிளம்பி போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ வேற வழி இல்லாம கிளம்பி ஸ்கூலுக்கு வரான். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. ஹீரோவோட கிளாஸ் டீச்சரும் இன்னைக்கு லீவ் போட்டிருக்காங்க. ஏன் அந்த டீச்சர் வரலன்னு ஹீரோ கேட்பான். அதுக்கு அங்க இருக்க சின்ன பசங்களும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால சிக் லீவ் போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கிளாஸோட டீச்சர் வராததுனால அந்த ஸ்கூலோட பிரின்சிபலே இந்த கிளாஸுக்கு வந்து பாடம் நடத்துறாரு. அப்போ 3வது
படிக்கக்கூடிய சின்ன பொண்ணுங்க ஹீரோவுக்கு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லி கிரீட்டிங் கார்டு எல்லாம் கொடுக்குறாங்க. ஹீரோவும் அதை பெருசா கண்டுக்கல. அன்னைக்கு மதியம் லஞ்ச் டைம்ல ஹீரோவோட கிளாஸ்ல படிக்கிற ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு வந்து அந்த கிளாஸ் டீச்சருக்கு கால் பண்ணி அந்த சின்ன பையனையே பேச வைக்கிறான். ஏன்னா அந்த டீச்சர் மேல ஹீரோவுக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல. கரெக்டா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு லீவ் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் எதுவும் இருக்கான்னு சொல்லி அந்த சின்ன பையனை வச்சு கேட்க வைக்கிறான். அதுக்கு அந்த டீச்சரும் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் எதுவும் இல்ல, இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை அதனாலதான் லீவ் போட்டிருக்கேன்னு சொல்றாங்க. இப்போ அந்த டீச்சருக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்லைன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்த நாள் ஃபீல்டு ட்ரிப்னு சொல்லி ஹீரோவோட கிளாஸ் பசங்க எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. ஹீரோவும் கூட போறான். அப்படி பஸ்ல போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு குண்டு பையன் இருப்பான். அவன் ஹீரோவை பார்த்து நீ இவ்வளவு பெரிய பையனா வளர்ந்துருக்க, ஆனா நீ ரொம்பவே பயந்தாங்கோலி, உனக்கு தைரியமே இல்லைன்னு சொல்லி ஹீரோவை பயங்கரமா வெறுப்பேற்றான். உனக்கு தைரியம் இருந்தா அந்த டீச்சர் மேல கை வச்சு காட்டுன்னு சொல்றான். ஹீரோவும் அதுல கோவப்பட்டு பஸ் மூவ் ஆகும்போது தெரியாம போய் விழுந்த மாதிரி அந்த டீச்சர் மேல விழுகிறான். மன்னிச்சுக்கோங்க தெரியாம விழுந்துட்டேன்னு சொல்லி மன்னிப்பும் கேட்கறான். அடுத்தவங்க போக வேண்டிய இடத்துக்கும் போறாங்க. அங்க ஒரு சின்ன பையன் யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா போய் ஒளிஞ்சு நின்றுட்டு இருப்பான். இந்த பையன் தான் ஹீரோவுக்கு டீச்சர் சிங்கிளா இல்லையானு கால் பண்ணி கேட்கறதுக்கு உதவி பண்ணிருப்பான். உடனே ஹீரோ அவன்கிட்ட போய் எதுக்காக இங்க வந்து தனியா நின்றுட்டு இருக்கேன்னு கேட்பான். அதுக்கு அந்த பையனும் நான் தெரியாதனமா பேண்ட்லயே உச்சா போயிட்டேன், இப்படி ஈரமான பேண்டோட எல்லாரும் முன்னாடி வந்தா எல்லாருமே என்ன கிண்டல் பண்ணுவாங்க, அதனாலதான் இங்க மறைஞ்சு நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லுவான். அந்த பையனுக்கு எப்படியாவது உதவி பண்ணணும்னு சொல்லி ஹீரோவும் பக்கத்துல இருந்த பைப்ல இருந்து தண்ணி எடுத்து தன்னோட பேண்ட்ல ஊத்திக்கிட்டு தானும் பேண்ட்லயே உச்சா போயிட்ட மாதிரி செட்டப் பண்றான். அதுவும் இல்லாம இந்த மாதிரி பேண்ட்லயே உச்சா போறதுதான் இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட், எல்லாரும் இப்படிதான் இருக்கணும், அதுதான் ஃபேஷன்ற மாதிரி எல்லா பசங்க முன்னாடியும் சொல்றான். ஹீரோவோட பேச்சை கேட்டு எல்லா பசங்களுமே தன்னோட பேண்ட்லயே உச்சா போறாங்க. இப்படி எல்லா பசங்களோட பேண்ட்டும் ஈரமா இருந்ததுனால அந்த கண்ணாடி போட்ட பையனுக்கு அவன் பேண்ட்ல உச்சா போனது ஒரு அவமானமா தெரியல, எல்லாரு கூடயும் சகஜமா இருக்கான். ஹீரோ இப்படி தனக்கு உதவி பண்ணதுக்காக நன்றியும் சொல்றான். ஹீரோ அந்த பையனுக்காக தன்னோட பேண்டையே நினைச்சிட்டு அவனுக்கு உதவி பண்ணி அந்த சின்ன பையனோட குற்ற உணர்வுல இருந்து வெளியில கொண்டு வந்தத கிளாஸ் டீச்சரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஹீரோ பண்ணதை பார்த்து இப்பதான் கொஞ்சம் ஹீரோ மேல சாஃப்ட் கார்னர் வருது. அடுத்த ஒரு வழியா இந்த 3வது கிளாஸையும் பாஸ் பண்றான். இந்த 3வது வகுப்பை பாஸ் பண்ணதுக்காக ஒரு தீம் பார்க்குக்கு எல்லா குழந்தைங்களையும் கூட்டிட்டு போய் ரொம்பவே என்ஜாய் பண்றான். அந்த பார்ட்டிக்கு கிளாஸ் டீச்சரும் வந்திருக்காங்க, கையில கிஃப்டோட வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு ஒரு டென்ட்டுக்குள்ள போறாங்க. ஹீரோ டீச்சர் கிட்ட இதான் நான் தினமும் உட்காந்து படிப்பேன், இது என்னோட ஸ்டடி ரூம் அப்படின்னு சொல்றான். ஹீரோ நடந்துகிட்டதை வச்சு டீச்சருக்கும் ஹீரோ மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கலாம்னு போகும்போது பூஜைக்கு நடுவுல கரடி உள்ள வந்த மாதிரி மேனேஜர் அங்க வந்து ஹீரோ கிட்ட நீங்க போட்ட சவால்ல கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும், இந்த பிசினஸும் கோடிக்கணக்கான சொத்துக்களும் உங்க கைக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த விபி முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அதனால ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ற வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. ஆனா ஹீரோ அதையெல்லாம் பெருசா கண்டுக்கல. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூலும் நல்லாவே போகுது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா படிச்சு 8வதையும் பாஸ் பண்றான். அதுக்காக மொத்த ஸ்கூலையுமே கூப்பிட்டு அவனோட வீட்டுல மிகப்பெரிய பார்ட்டி வைக்கிறான். அப்போ விபி வந்து ஹீரோ படிக்கிற ஸ்கூலோட பிரின்சிபலை பாக்குறான். எதுக்காகனா இந்த பிரின்சிபல் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரெஸ்லரா மல்யுத்த வீரரா இருந்திருப்பாரு. அப்படி சண்டை போடும் போது ஆப்போனண்ட்டை கீழே தள்ளி விட்டு அவரோட தலையிலேயே ஏறி உட்காந்து அவனை அடிச்சே கொண்டுட்டாரு. ஆனா அந்த விஷயம் வெளியில யாருக்குமே தெரியாது. அதை அப்படியே மூடி மறைச்சு எப்படியோ இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் போஸ்டிங்கும் வாங்கிட்டாரு. இது எல்லாம் பிரின்சிபல் கிட்ட சொல்லி இந்த விஷயத்த நான் வெளியில சொன்னேன்னா உன்னோட இந்த வேலையே போயிடும், உன்னையும் தூக்கி ஜெயில போட்டுருவாங்க, ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி கேளுன்னு சொல்லி பிரின்சிபலை பிளாக்மெயில் பண்றான். நம்ம ஹீரோவை எப்படியாவது ஃபெயில் பண்ணணும்னு நினைக்கிறான். கட் பண்ணா அடுத்த 9வது படிக்கணும்ன்றதுக்காக ஹீரோ வேற ஸ்கூலுக்கு வந்திருக்கான். ஆனா இந்த ஸ்கூல்ல படிக்கிற யாரும் ஹீரோவை கண்டுக்க கூட மாட்டானுங்க, ஹீரோவை மதிச்சு பேச கூட மாட்டாங்க. இவ்வளவு நாளா சின்ன பசங்களோட படிச்சிருப்பான். அந்த சின்ன வயசு பசங்களும் ஹீரோ கூட எந்த வேறுபாடும் இல்லாம நல்லாவே பழகி இருப்பாங்க. ஆனா இப்போ இந்த 9வது கிளாஸ்ல இருக்க பசங்க யாருமே ஹீரோவை மதிக்க கூட மாட்டானுங்க. ஹீரோவே பேச பண்ணா கூட வேணும்னு அவாய்ட் பண்றானுங்க. மதியம் லஞ்ச்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்க வந்த ஒருத்தன் வேணும்னு டேபிள்ல இருந்த தயிரை எடுத்து ஹீரோவோட தலையிலே ஊத்தி அசிங்கப்படுத்துறான். இதுல கடுப்பாகி அவங்க ஸ்கூலே வேணான்னு சொல்லி ஹீரோவோட பழைய ஸ்கூலுக்கே வரான். இதுக்கு முன்னாடி கூட படிச்ச சின்ன பசங்களோட பேசி சந்தோஷமா இருக்கான். அங்க இருக்க டீச்சரையும் மீட் பண்றான். டீச்சர் தான் ஹீரோக்கு ஆறுதல் சொல்லி கண்டிப்பா உன்னால முடியும், அந்த பசங்களும் உங்க கூட நல்லா பழகுவாங்க, தைரியமா ஸ்கூலுக்கு போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோ படிச்சுட்டு இருக்கும்போது அவனோட பழைய ஸ்கூல் ஞாபகங்கள்லாம் வருது. ஹீரோ ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்துல கூட படிக்கிற பசங்களை ரொம்பவே ராகிங் பண்ணி வம்பளுத்து ஏகப்பட்ட சேட்டை பண்ணிருக்கான். அது ஞாபகம் வந்த உடனே அவனோட பழைய கிளாஸ்மேட் ஒரு பையனுக்கு போன் பண்ணி என்னோட பேரு மேடிசன், நான் கூட ஸ்கூல்ல படிச்சேன், அப்படி படிக்கும்போது என்ன ரொம்பவே தொந்தரவு பண்ணி ராகிங் பண்ணி கஷ்டப்படுத்தி இருக்கேன், என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறான். அந்த பையனும் ஹீரோவோட மன்னிப்பை ஏத்துக்கிறான். ஹீரோவுக்கு அவன் ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்துல மத்தவங்களை ராகிங் பண்றது சண்டை போடுறதெல்லாம் கெத்துன்னு நினைச்சு சுத்திட்டு இருந்திருப்பான். ஆனா இப்போ அதுவே அவனுக்கு நடக்கும் போது அது எவ்வளவு கஷ்டம்ன்றது புரியுது. அதனால மனம் வருந்தி அந்த ஃப்ரெண்டு கிட்ட இப்போ மன்னிப்பும் கேட்டுட்டான். அடுத்த நாள் ஹீரோவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து டிவியில நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட பழைய ஸ்கூல் பிரின்சிபல் பிரஸ் முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுக்கறாரு. அந்த பிரஸ் மீட்ல பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா ஹீரோ இப்போ 1வது வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும்
வரைக்கும் என்னோட ஸ்கூல்ல தான் படிச்சான். ஆனா அவன் சொந்த உழைப்புல அவனோட அறிவு திறமையினால பாஸ் பண்ணல. அவன் பாஸ் பண்றதுக்காக எனக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் லஞ்சமா கொடுத்தான். அதனால நான் அவனுக்கு பாஸ் பண்ணி விட்டேன். மத்தவங்களை ஏமாத்தி சீட் பண்ணி ஃபேக்கா தான் அவன் பாஸ் பண்ணிருக்கான்னு எல்லா பிரஸ் முன்னாடியும் சொல்லிடுறாரு. இவர் எதுக்காக இப்படி சொல்றாருன்னா, கொஞ்சம் முன்னாடி விபி வந்து பிரின்சிபலை பிளாக்மெயில் பண்ணிருப்பான். அதுல பயந்து தான் பிரின்சிபல் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு. பிரின்சிபல் சொன்னதை நம்பி ஹீரோவோட அப்பாவும் ஹீரோவை போட்டு கிளின்னு கிளிக்கிறாரு. நீ போட்ட சவால்ல நீ உண்மையா இல்ல, இப்பவும் உன்கிட்ட அந்த ஏமாத்துற புத்தி தான் இருக்கு. இதுக்கு மேல இந்த பிசினஸ் உன்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவசரப்பட்டு கோவத்துல அப்பாவோட மொத்த பிசினஸோட பொறுப்பையும் விபி கிட்ட ஒப்படைக்கிறாரு. அப்பா எடுத்த முடிவுல ஹீரோ ரொம்பவே மனசுடைஞ்சு படிப்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு திரும்ப பழையபடி குடிக்கிறது, ஊர் சுத்துறதுன்னு பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கான். ஆனா ஹீரோ இந்த மாதிரி பொறுப்பே இல்லாம சுத்திட்டு இருக்கிறது அந்த டீச்சருக்கு சுத்தமா பிடிக்கல. டீச்சர் ஹீரோவோட வீட்டுக்கே தேடி வந்து ஹீரோவை அட்டி பொழக்கிறாங்க. ஸ்விம்மிங் பூலுக்குள்ள எல்லாம் தூக்கி போட்டு ஊற வச்சு அடிக்கிறாங்க. நீ ஏமாத்தல, உண்மையா தான் படிச்சு இந்த கிளாஸ் எல்லாம் பாஸ் பண்ணுன்னு சொல்லி எனக்கும் தெரியும். உனக்கு சொத்து கிடைக்கல, அப்பா மேல கோவமா இருக்கன்றதுக்காக படிப்பை விட்டுட்டு பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்க கூடாது. ஒழுங்கா இந்த ஸ்கூலிங்க முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க. கட் பண்ணா ஹீரோ கூட 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் படிச்ச சின்ன சின்ன பசங்க எல்லாம் கூட்டமா பிரின்சிபலோட வீட்டுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து ஹீரோவுக்கு நியாயம் வேணும்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பிரின்சிபல் என்ன சொன்னாலும் அவன் ஒழுங்கா தான் படிச்சான், அவனோட சொந்த திறமையில தான் பாஸ் பண்ணான், நீங்க தான் போய் சொன்னீங்க, அவனை ஒழுங்கா திரும்ப ஸ்கூல்ல சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க. இப்படி சின்ன சின்ன பசங்க எல்லாம் ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணதை பார்த்ததுமே பிரின்சிபலுக்கும் மனசு மாறி திரும்ப இந்த பிரஸை கூப்பிட்டு விபி தான் என்ன மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி அப்படி சொல்ல வச்சான். ஹீரோ ஏமாத்தி எல்லாம் எதுவும் பாஸ் பண்ணல, அவனோட சொந்த உழைப்புல படிச்சுதான் எல்லா கிளாஸுமே பாஸ் பண்ணி வந்தான்னு உண்மையா எல்லா பிரஸ் முன்னாடியுமே சொல்றாரு. ஹீரோவோட அப்பாவும் அந்த நியூஸை பாக்குறாரு. ஆனா என்ன பிரச்சனைனா, அப்பா டிவியை பார்க்கும்போது ஹீரோ மேல எந்த பிரச்சனையும் இல்ல, ஒழுங்கா தான் படிச்சு பாஸ் பண்ணான்றத மட்டும் தான் பாக்குறாரு. விபி பிரின்சிபலை மிரட்டினது அப்பாவுக்கு இன்னும் தெரியாது. பையன் மேல எந்த தப்புமே இல்லைன்னு தெரிஞ்சு அப்பா திரும்ப ஹீரோவை கூப்பிட்டு பேசலாம்னு நினைக்கிறாரு. ஆனா விபி ஹீரோ கூடயே வந்து உட்கார்ந்து அப்பாவை பார்த்து, உங்க 2 பேருக்குள்ள டீல் என்னன்னா 2 வாரத்துல ஹீரோ 1ஆவதுல இருந்து 12ஆவதுக்குள்ள பாஸ் பண்ணி காட்டணும். அப்படி பாஸ் பண்ணாதான் இந்த கம்பெனியும் சொத்துக்களும் ஹீரோவுக்கு சொந்தம். ஆனா இப்ப நடந்த பிரச்சனையில பொறுப்பே இல்லாம குடிச்சு ஊர் சுத்தி நாட்களை வேஸ்ட் பண்ணிட்டான். நியாயப்படி இந்த கம்பெனி எனக்கு தான் சொந்தம்னு விபி ஒத்த கால்ல நிக்கிறான். விபி பேசினதை கேட்டு ஹீரோ ரொம்பவே கோவப்படுறான். உடனே எழுந்து, எனக்கு திறமை இருக்கா இல்லையான்னு நம்ம 2 பேருக்குள்ளேயே ஒரு போட்டி வச்சு முடிவு பண்ணிக்கலாம், உனக்கு தைரியம் இருந்தா என் கூட போட்டி போட்டு ஜெயிச்சு காட்டு பாக்கலாம்னு சொல்றான். விபியும் சரின்னு சொல்றான். அந்த போட்டிக்காக ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைக்கிறான். அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் டீச்சர்னு ஆரம்பிச்சு ஹீரோவோட வீட்டு வேலைக்காரங்க வரைக்கும் இந்த போட்டிக்காக ஹீரோவுக்கு ட்ரைனிங் தராங்க. எல்லாருமே ஹீரோவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா உதவி பண்றாங்க. அந்த வாரத்தோட வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல இந்த போட்டி நடக்க போகுது. மொத்தம் 10 வகையான போட்டி நடக்கும். ஹீரோவும் விபியும் ஒருத்தர் போட்டி போட்டுக்கணும். இந்த 10 போட்டியில யாரு அதிகமான பாயிண்ட் எடுக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர்னு சொல்றாங்க. அந்த போட்டிகளும் ஆரம்பிக்குது. குக்கிங், ஸ்போர்ட்ஸ், மியூசிக்னு ஏகப்பட்ட போட்டிகள் இருக்கு. இதுல 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. சில போட்டிகள்ல விபி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றான். ஆனா சில விஷயத்துல ஹீரோவும் ஸ்கோர் பண்றான். இப்போ மொத்தமா 9 போட்டிகள் நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் மீதம் ஒரே ஒரு போட்டி தான் இருக்கு. இப்போ நடந்த போட்டிகள்ல ஹீரோ 5 போட்டியில வின் பண்ணிட்டான். விபி 4 போட்டியில நல்லா ஸ்கோர் பண்ணி வின் பண்ணிருக்காரு. இப்போ இந்த 10வது நடக்க போற போட்டியில ஹீரோ வின் பண்ணிட்டா ஒட்டுமொத்த சொத்துக்களுக்கும் ஹீரோ தான் அதிபதி. இப்போ அந்த கடைசி போட்டியும் நடக்க போகுது. போட்டியை நடத்துறவர் ஹீரோவையும் விபியையும் 2 பேருமே ஸ்டேஜ்ல உட்கார வச்சு கேள்வி கேட்கிறாரு. ஹீரோவுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, தொழில் புரட்சியை பத்தி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை பத்தி கேள்வி கேட்கிறாரு. ஆனா இதெல்லாம் பத்தி ஹீரோவுக்கு எந்த ஐடியாவுமே இல்ல. இதனால ஏதாவது சொல்லணுமேன்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சதை வச்சு முயற்சி பண்ணி பதில் சொல்றான். ஆனா ஹீரோ சொன்ன பதில் முழுவதுமே தப்பு. இப்ப போட்டியை நடத்துறவரு அடுத்து விபி கிட்ட கேள்வி கேட்கணும். விபிக்கு எந்த டாபிக்கை பத்தி கேள்வி கேட்கலான்னு ஹீரோ தான் செலக்ட் பண்ணி சொல்லணும். அதே மாதிரி ஹீரோக்கு கேள்வி கேட்கும் போதும் ஹீரோக்கான டாபிக் என்னன்றத விபி தான் செலக்ட் பண்ணி சொல்லியிருப்பான். பிசினஸ் பத்தி எதுவுமே ஹீரோவுக்கு தெரியாதுன்னு சொல்லி தான் தொழில் புரட்சி பத்தின டாபிக் எடுத்து கொடுத்து ஹீரோவால பதில் சொல்ல முடியாம தோக்க வச்சிருப்பான். இப்போ ஹீரோ என்ன பண்றான்னா, பிசினஸ் எத்திக்ஸ், தொழில் தர்மத்தை பத்தின கேள்விய விபிக்கு கேட்கணும்னு சொல்லி அந்த டாபிக்கை செலக்ட் பண்ணி தரான். இவனுக்கு தொழில் தர்மம்னா என்னன்னே தெரியாது. இவ்வளவு நாள் கூடயே வச்சு பலத்தை விட்ட என்னோட அப்பாவுக்கே துரோகம் பண்றான்னு சொல்லாம சொல்றான். பிசினஸ் எத்திக்ஸ பத்தி, தொழில் தர்மத்தை பத்தி கேள்வி கேட்கும் போது விபியால அதுக்கு பதில் சொல்ல முடியல. சாதாரணமா தொழில் தர்மத்தோட இருக்கவங்க கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருந்தா அசால்ட்டா பதில் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி தொழில் பண்ணணும், கஸ்டமர் கூட இவ்வளவு நல்லா பேசணும், தொழிலாளிகளுக்கு இவ்வளவு சலுகை பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. ஆனா விபிக்கு தொழில் தர்மம்னா என்னன்னே தெரியாது. அதனால பதில் சொல்ல முடியாம ரொம்பவே திணறான். திரும்ப திரும்ப கேள்வி என்னன்னு முடிஞ்ச அளவுக்கு நேரத்தை கடத்துறான். தான் தோற்றுவோன்றது தெரிஞ்சு ஹீரோவை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி கையில துப்பாக்கி எடுத்து அங்க இருக்க எல்லாரையும் மிரட்டுவான். ஹீரோவை நோக்கி துப்பாக்கி குறிவிக்கும் போது பிரின்சிபல் ஏற்கனவே ஒரு மல்யுத்த வீரர் தானே, ஓடி வந்து விபியோட தலையிலே அடிச்சு அதே இடத்துல மட்டையாக்குறாரு. ஆனா திரும்பவும் மயக்கம் தெளிஞ்சு ஹீரோவை சுடுறதுக்காக முயற்சி பண்ணுவான். அதே சமயம் ஹீரோ கொஞ்ச நாள் முன்னாடி
அவனோட பழைய கிளாஸ்மேட்டுக்கு ஃபோன் பண்ணி, நான் உன்னை இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கும் போது ரேகிங் பண்ணிருக்க கூடாது, உன்னை கஷ்டப்படுத்தி இருக்க கூடாது, அந்த வயசுல நான் அப்படி தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருப்பான். அந்த பழைய ஃப்ரெண்டு இந்த போட்டியை பாக்குறதுக்காக வந்திருப்பான். ஹீரோ எப்பயோ பண்ண ஒரு தப்புக்காக இப்ப மன்னிப்பு கேட்டிருப்பான். ஹீரோவோட அந்த ஒரு மனசுதான் இப்போ அவனோட உயிரையே காப்பாத்திருக்கு. அந்த ஃப்ரெண்டும் விபியோட பின்னாடியே சொல்றான். அடுத்து ஹீரோ இப்ப எழுதின எக்ஸாம்க்கான ரிசல்ட்டும் வருது. இந்த அகாடமில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுக்காக ஹீரோவை 12ஆம் வகுப்பு வரைக்கும் பாஸ் பண்ணி விடுறாங்க. ஹீரோ சொன்ன மாதிரியே குறிப்பிட்ட நாளுக்குள்ள எல்லா எக்ஸாமையும் பாஸ் பண்ணி கிளியர் பண்றான். இந்த 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணதுக்காக ஹீரோவுக்கு ஒரு கிராஜுவேஷன் நடத்துறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு குண்டடி போட்ட நிலைமையில விபியும் வந்திருக்கான். இந்த இடத்துல தான் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஹீரோ ஒரு விஷயத்த பண்றான். இவ்வளவு நாளா ஹீரோ பிசினஸும் கோடிக்கணக்கான சொத்துக்களும் தனக்கு வரணுன்றதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு இப்ப பாஸ் பண்ணான்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உண்மை என்னன்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்த ஒரு சொத்து பொறுப்பே இல்லாத அந்த விபியோட கைக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக ஹீரோ இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான். இப்ப யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இந்த மொத்த சொத்துக்களையும் இவ்வளவு நாளா அப்பாவுக்கு விசுவாசமா இருந்த மேனேஜருக்கே கொடுக்கறான். இனிமே இந்த மேடிசன் ஹோட்டலோட சேர்மன் இந்த மேனேஜர் தான். ஹீரோ இப்படி பண்ணுவான்னு யாருமே எதிர்பார்க்கல. படம் பார்க்குற நம்மளுமே இது எதிர்பார்க்கல. மேனேஜரும் சரி, அப்பாவும் சரி, அங்க வந்திருக்க எல்லாருமே ஹீரோ எடுத்த இந்த முடிவுனால கைத்தட்டி பாராட்டுறாங்க. இப்போ மொத்த சொத்துக்களையும் மேனேஜர் கிட்ட கொடுத்துட்டா ஹீரோ என்ன பண்ணுவான்னு கேட்டா, என்னோட அப்பாவோட சொத்துல எனக்கு வாழ்றதுல விருப்பம் இல்ல, என் அப்பா சம்பாரிச்ச காசை வச்சு நான் வாழ மாட்டேன், நான் அடுத்து இப்ப +2 முடிச்சுட்டேன், அடுத்து நான் காலேஜ் படிக்க போறேன், காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு டீச்சர் ஆகிறது தான் என்னோட ஆசைன்னு சொல்றான். ஹீரோ சொத்து மேல கொஞ்சம் கூட ஆசைப்படாம இவ்வளவு பெரிய முடிவு எடுத்ததை நினைச்சு அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். பையனை தூக்கி வச்சு கொண்டாடுறாரு, ரொம்பவே பாராட்டுறாரு. பையன் இந்த அளவுக்கு மெச்சூர் ஆயிட்டான், இனிமே அவனோட லைஃப் நல்லபடியா இருக்கும்னு அவரும் நம்புறாரு. அப்போ டீச்சர் ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சு எல்லாரும் முன்னாடியும் கிஸ்ஸே பண்றாங்க. ஹீரோ இதுக்கப்புறம் காலேஜ் நல்லபடியா முடிச்சு இவங்கள மாதிரியே ஒரு டீச்சர் ஆவான்னு நம்புவோம். இன்னொரு நல்ல படத்துல பார்க்கலாம். நன்றி.